தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதாவது தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடக்கம் ரொம்ப முக்கியம். அதே போல அந்த மனிதனுடைய முடிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கை தொடங்கும் போது கர்த்தரோடு ஆரம்பிச்சவங்க, முடிக்கும் போது கர்த்தரை விட்டு போனவர்களாக இருந்தாங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக ஒரு தொடக்கத்தை உடையவராய் இருக்கிறார். அதே போல நித்தியமாய் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் முடிவு. அப்படின்னா அந்த முடிவு எப்போ நமக்கு தெரியாது. ஆனால் நித்தியமான ஒரு கர்த்தராய் அவர் ஆரம்பம் மாத்திரமல்ல, முடிவாய் இருக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்துக்கலாம். ஆரம்பமும் முடிவும் அவர் என்றால் நடுவில் இருக்கிற எல்லாமே அவருடைய ஆளுகை கீழே தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பமும் அவராய் தான் இருக்க போகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவாகவும் அவர் தான் இருக்க போகிறாரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.